पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीश सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று என்ன பண்ணியிருக்கோம், 42வது ஸ்லோகம் போன கிளாஸில் பார்த்துருக்கோம். சவிதர்க்கம் அப்படின்றதுக்கான லட்சணம் பார்த்தோம். சவிதர்க்கம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், சப்த அர்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்கா சமாபத்தின்னு பார்த்தோம். என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துக்கிறேன். கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர்ன்ற நாமம், அதுக்கு என்ன பேர், சப்தம்னு பேர். கிருஷ்ணர் சப்தம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அர்த்தம் எது அப்படின்னா வஸ்து, பொருள். சப்தத்துக்கான பொருளுக்கு பேர் அர்த்தம். எது அப்படின்னா விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம், அது வஸ்து. அதுக்கப்புறம் ஞானம் எது அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்ற சப்தம் கிருஷ்ணன்ற பெர்சனை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு நல்லா புத்தியில ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, யாராவது கிருஷ்ணர் சொன்னா தெரியுது அப்ப நம்ம சொல்றோமா, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல புரியுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சித்த விருத்தியில
இது கனெக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சித்த விருத்தியா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்தமும் அர்த்தமும் இணைந்து புத்தியில ரிஜிஸ்டர் ஆயாச்சு. இதுதான். அப்போ சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்த்தா, கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தா கிருஷ்ணன்ற நாமம் எனக்கு ஸ்புரிக்கும். அதே நேரத்தில் யாராவது கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே எனக்கு ஃப்ளூட்டை வச்ச கிருஷ்ணர் அதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்துக்குள்ளார ஸ்புரிக்கும். நாமத்தை சொன்னா ரூபம் ஸ்புரிக்கும், ரூபத்தை சொன்னா ரூபத்தை பார்த்தோம் அப்படின்னா நாமம் ஸ்புரிக்கும். இது ரெண்டும் நடக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விவகாரங்களையும் மனுஷங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வஸ்துவை பார்த்து என்னன்னு ஸ்புரிக்கலை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, காரியம் பண்ண முடியாது. அப்போ ஒரு சப்தத்தை கேட்டுட்டு என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பவும் காரியம் பண்ண முடியாது. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஞானத்தை இருக்கிறதுனால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஞானம்னா என்னது, சப்தத்தையும் அர்த்தத்தையும் ஒன்னாக்கி சித்தத்துல ஞானமா புத்தி விருத்தியா ஆயிருக்கு. ஆயிடுச்சா? இத தியானம் பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான விஷயத்துல தியானம் பண்ண முடியும். எதுல தியானம் பண்ண முடியும், சப்தத்தை எடுத்துக்கிட்டு தியானம் பண்ண முடியும். கிருஷ்ண 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 ராம 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 சப்தமா. அப்போ அந்த சப்தத்தை எடுத்துக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே போறீங்க. நாள் ஃபுல்லா நார்த் இந்தியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ சாதுக்கள் இருக்காங்க, ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மாலை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, ராம் 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 ராம். அயோத்தியா போயிட்டீங்கன்னா நிறைய பேர் வயசான காலத்துல என்ன பண்ணுவாங்க, கீழே உட்காந்துட்டு அது பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் தான், தூங்குற நேரம் போக மீதி எல்லாம். அப்ப இது மெச்சூரிட்டி ஆகி 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 எதுல பிரதானம் கொடுக்குறாங்க, சப்தத்துல. அப்ப அந்த சப்தத்துல என்னென்னலாம் நடக்கும், ராம் 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 ராம்னு நாமத்தை சொல்ல 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 ராமர் அப்படின்ற அந்த ஃபார்ம் அந்த ராமர்ன்ற சப்தத்துக்குள்ளார என்ன ஆயிடும், போய் மிக்ஸ் ஆயிடும். ஒன்று, சப்தத்துல அர்த்தம் அந்த வஸ்து மெர்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை சொல்லி 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 நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த தாட் ப்ராசஸ் பண்ற அந்த சித்தம் இருக்குல்ல, இந்த சித்தம் என்ன பண்ணுனா மெதுவா 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 அந்த ராமர்ன்ற ராம் ராம் ராம்ன்ற அந்த நாமத்துல இந்த சித்தமும் மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சங்கீர்ணான்னு பேர். சங்கீர்ணம்னா என்ன அர்த்தம், ஒன்றாகுதல். ஒன்றாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சவிதர்க்க சமாபத்தின்னு பேர், சவிதர்க்க சமாதி அப்படின்னு பேர், சவிகல்ப சமாதி அப்படின்னு பேர். அதுல நம்ம எதை கொண்டு போனோம், எதுல மெர்ஜ் ஆயிருக்கோம், சப்தத்துல அர்த்தம் மெர்ஜ் ஆச்சு, சப்தத்துல இந்த சித்தமும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்னா ராம் 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 மட்டும் சப்தம் மட்டும் மிச்சம் இருக்கும், வேற எதுவுமே மிச்சம் இல்லாம போயிடும். எல்லாம் டிசால்வ் ஆயிடும், எல்லாம் டிசப்பியர் ஆயிடும். அப்படி வெறும் சப்தம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சமாதினா, என்ன பேரு, சப்தானுவித்த சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு ஒண்ணு. விகல்பைன்னு சொல்லியிருக்கேன் சுவாமின்னா, விகல்பம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆல்டர்னேட்டிவ்னு அர்த்தம். ஒன்னு சப்தத்துல பண்ணி சப்தானுவித்த சவிதர்க்க சமாபத்தி பண்ணலாம். சில பேர் ரூபத்துல எடுத்துக்கலாம். சப்தத்தை விட்டுட்டு சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண விக்கிரகத்தையோ இல்லை ராம விக்கிரகத்தையோ பார்த்து 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 பண்ணிக்கிட்டே இருக்கு, சதா காலமும் பண்றது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓங்காரம் சொல்றோம்ல, ஓங்காரம் என்னது, ஓங்காரத்தினால நம்ம எந்த அடைய போறோம், சப்தானுவித்த சவிதர்க்க சமாதி தான் முதல்ல நமக்கு பிராப்தியாகும். அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் சொல்ல போகுது. இப்ப நம்ம எல்லாம் அதுல போறோம். சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரூபத்தை எடுத்துக்கிட்டு நல்ல சௌந்தரியமான ரூப தியானம் அப்படின்னு இதுக்கு பேர் நிறைய ஃபேமஸா இருக்கும். ரூப தியானம் பண்றது, குண தியானம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூப தியானத்தை பண்ண 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 ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு சதா என்ன பண்ணணும், முதல்ல திராட்டன். இது ரொம்ப ஈஸி, நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டாட் ரவுண்டு டாட் வச்சு நல்ல டார்க் இங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்தியன் இங்க்குன்னு கிடைக்கும் ஷாப்பில் கேட்டிங்கன்னா. அந்த இந்தியன் இங்கை வச்சு ஒரு நல்ல டாட்டு போட்டுருங்க. இல்லைன்னா ஒரு டிடிபி ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா
ஒரு நல்ல டார்க்கான ஒரு டாட் போட்டு வாங்கி ஃப்ரண்ட்டில் மாட்டிங்க. ஃப்ரண்ட்டில் மாட்டி நம்ம என்ன பண்ணோம், ரூபம் தானே அது கண்ணில் பார்க்குறோம். அப்போ சப்தம் இல்லை. அப்போ சப்தம் வாய் வந்து பார்த்தீங்கன்னா வரவே தேவையில்லை. வாய் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டே இருக்கு. மெதுவாக என்ன ஆகும், திராட்டக்கில் ஒரு 2-3 நிமிஷத்தில் எமைச்சிக்கிட்டே இருக்குமா, ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மெதுவாக அபியாசம் அதிகமாக எமைக்கிறது மெதுவாக நல்ல லாங் டைம் பார்க்குற சாமர்த்தியம் வரும். அதுக்குள்ளார கண்ணில் இருந்து ஜலமாக வர ஆரம்பிக்கும், எரியும், கண்ணு எரிச்சல் வரும். அப்போ மெதுவாக அது அப்படியே ஸ்டில்னஸ்க்கு வர ஆரம்பிக்கும். அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், டெய்லி 2 காலம் 3 காலம். அப்போ மெதுவாக கண்ணை எமைக்காத தன்மை சம்பவிச்சு. அப்போ இணைக்காம பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி பார்க்க இந்த 2 கண்ணும் வேறையா இருக்கு. இது வேணும் ஒன்று பார்க்கும், இது ஒன்று பார்க்கும், பாருங்க தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த த்ராட்டக் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் கண்ணில் ஜலம் வரும், 2வது எரியும், அப்புறம் மூடுவீங்க. இதெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு இந்த கண்ணும் ஒரு வஸ்துல அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட்டையே பார்க்குற ஒரு அபியாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு அப்படி இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ 2 ஒரே பின் பாயிண்ட்டை பார்க்குற அபியாசத்தை வர அதுக்கப்புறம் மெதுவாக வெளியில் இருக்கிற எல்லாம் என்ன ஆகும், டிசப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு மட்டும் தெரியும், ஷீட்டில் இருக்கிற டாட்டு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அபியாசம் போக அந்த ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் டாட்டு மட்டும் தெரியும். டாட்டும் கொஞ்ச நாள் அபியாசம் ஆக டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆகிட்டு, டாட்டுக்கு நடுவில் கோரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்சென்ட்ரேட் போயிடும். அந்த டாட் வந்து என்ன கலரில் இருந்துச்சு, பிளாக் கலர் இருந்துச்சா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் தெரியாது, ஃபுல் பிளாக் வந்துடும், ஃபுல் பிளாக் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர், ரூபானுவித்த சவிதர்க்க சமாபத்தி. மற்றது எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகும். இதே மாதிரி கிருஷ்ண விக்கிரகத்தை நம்ம பண்ணுறோம்னு வச்சுங்களேன். கிருஷ்ண விக்கிரகத்தெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாலாம் பண்ண மாட்டோம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க முழுசாக பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு. முழுசாலாம் பண்ண மாட்டோம், ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ரூபத்தை பார்த்து அபியாசம் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பார்ட்டில் தான் பகவானோட ஒரு பார்ட்டில் மெடிடேட் பண்ணுறது. அதில் அபியாசம் நல்லா நிபுணத்துவம் வந்தால் தான் அடுத்தடுத்த பார்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றது. இது வந்து ஃபுல் ஃபார்ம் மெடிடேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போ இப்போ நானாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போவுமே கண்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தட்சிணோ அக்ஷி புருஷன் மனசில் வெப்பமாக வச்சுக்கணும். ஈஸ்வரன் எங்கே இருக்கார், கண்ணில் இருக்கார். சைத்தன்யம் எங்கே இருக்குது, எல்லாத்தோட கண்ணுலையும் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ணரோட விக்கிரகத்தில் நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிடேட் எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சதா அவரோட கண்ணையே பார்த்துக்கிட்டு. அப்போ நிறைய விஷயங்களை பார்க்காம கண்ணுலேயே அவரோட கண்ணோட கண், ஐ டு ஐ கான்டாக்ட், அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க என்னென்ன நடக்கும், மெதுவாக வெளி விஷயங்கள் டிசப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ ஃப்ரேம் டிசப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் அவரோட கிரீடம், அவரோட முகம், அவரோட பாடி, அவரோட ஃப்ளூட் எல்லாம் டிசப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவரோட கண்கள் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த கண்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ரைட் சைடு கண்ணை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ மெதுவாக அந்த கண்ணிலேயே மனசு நின்று அந்த கருவிலியோட கண்கள் எல்லாம் போயிடும். வெறும் கண்ணோட கருவிலி அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்டில் மட்டும் மனசு நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர், ரூபானுவித்த சவிதர்க்க சமாதி. இதை வந்து என்ன பண்ணுவோம், கண்ணில் மட்டும் நிப்பாட்ட மாட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனசக பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. அப்போ என்ன பண்ணுவோம், மெதுவா கண்கள்ல இருந்து உருவத்தோடு சேர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 கண்களையும் பார்ப்போம் அபியாசம். அதுக்கப்புறம் முகத்தை பார்ப்போம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கிரீடத்தை பார்ப்போம். ஆனால் முதல்ல ஒன்று சித்தி பண்ணணும், கண்களோட நடுவு டாட்டுக்கு வந்து நின்று
அதில் ஒரு கை வந்ததுக்கு பிறகு ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த விஷயமா வாஸ்டாக போயிட்டே இருக்க முடியும். எலாபரேட்டாக மெதுவாக ஒரு ஃபுல் டைம் எடுத்துக்கிட்டு சின்னதாக பண்ணிக்கிட்டே வரணும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து சங்கரர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கேச பாதாதி ஸ்தோத்திரங்கள், சிவகேச பாதாதி ஸ்தோத்திரம், விஷ்ணு கேச பாதாதி ஸ்தோத்திரம், அம்பால பார்த்தீங்கன்னா சௌந்தரிய லகரியில் கேச பாதாதி ஸ்தோத்திரங்கள், இது மாதிரி ஆச்சாரியர் நிறைய பண்ணியிருக்கார். எல்லா தேவதைகளுக்கும் பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒன்றுத்தில் குவிச்சிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம், ஈஸ்வரனோட ஃபுல் ஃபார்முக்கு ஒரு டைம் வந்துட்டிங்கன்னா கண்ணை நல்லா ஈஸ்வரனோட ரூபத்தில் மனசு நல்லா லயிச்சு போச்சு அப்படின்னா, மெதுவாக இந்த உலகமே இல்லாமல் போச்சு அப்படின்னா, உங்கள் சித்தம் என்னாச்சு, அந்த உருவத்தோட மெரிஜாயி அந்த உருவமாக ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் பூரணமான ரூபானுவித்த சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ சவிதர்க்கத்தில் பிரதானம் ரூபானுவித்தம், அதுக்கப்புறம் சப்தானுவித்தம். இது பார்த்தீங்கன்னா யாராவது சுவாமி இதை எங்க சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, திருஷ்ய விவேகத்தில் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் திருஷ்ய விவேகம் படித்தவங்க இருக்கீங்க. திருஷ்ய விவேகத்தில் இந்த 2 விதமான தியானங்களும் ஆச்சாரியார் பஞ்சதசி ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வித்யாரண்ய சுவாமிகள் சொல்லியிருக்கார். அந்த இடத்துலையும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 43வது வருது. அப்போது சவிதர்க்கம்னு ஏன் சுவாமி பேர் வச்சாங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சப்தம், சப்தத்துக்குள்ளார ரூபம் அடக்கம், ரூபத்துக்குள்ளார சப்தம் அடக்கம். எப்படி சுவாமி பரமஹம்சானந்தா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன ஞாபகத்துக்கு வந்துருமா உங்களுக்கு? என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன வந்துடும்? எங்கேயாவது யூடியூப்ல பார்க்குறீங்க, நம்ம பரமஹம்சானந்த சுவாமி அப்படின்னு ஞாபகம் வருமா? 2 வந்துடும். இதே தான். இன்னத்து 2 நாளுக்கு முன்னாடி நான் வெளியில் போயிருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. நான் பண்ணுற காரியத்தெல்லாம் அந்த அம்மா அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு மெதுவாக நான் சேரில் உட்கார்ந்த மாத்திரத்தில் அந்த அம்மா உடனே என்னை பார்த்து, சுவாமி நீங்கள் பரமஹம்சானந்த சுவாமி தானே அப்படிங்கிற. ஆமாம்மா, நான் உங்கள் கிளாஸில் நிறைய கேட்குறேன் சுவாமி, கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி. அப்போ என்ன அர்த்தம்? யூடியூப்பில் என்னோட ஃபேஸ் பார்த்துருக்காங்க. அப்போ நேரடியாக நான் வந்தோன்னே அவங்க செக் பண்ணிக்கிறாங்க, பரமஹம்சானந்தானே நீங்கள். அப்போ பேரை பார்த்து ஆளை பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோமா? அப்போ பேர் ஆளுக்குள்ளார அடங்கியிருக்கு, ஆளுக்குள்ளார பேர் அடங்கியிருக்கு, பேருக்குள்ளார ஆளு அடங்கியிருக்கான். தெரியாத வரைக்கும் பரமஹம்சானந்தா எங்கே இருந்தாலும் வரவும் திருப்பதியில் போய் மாட்டிக்கிட்டேன். மாட்டினதுக்கு பிறகு என்னை தேடி வந்தவங்கெல்லாம் தவிக்கிறாங்க தனியாக எங்கேயோ. அப்போ என்ன பண்ணுறாங்க, பரமஹம்சானந்தா எங்கே இருந்தாலும் வரவும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. பரமஹம்சானந்தா எங்கே இருந்தாலும் வரவும், எங்கே இருந்தாலும் வந்துருவேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பேர் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு, ஏன்னா பேரையும் ஆளையும் பிரிக்க முடியாது. அப்போ ரூபத்துக்குள்ளார வஸ்து, வஸ்துக்குள்ளார என்ன இருக்கு? பேர். இந்த 2ம் அபின்ன சக்தின்னு பேர். அபின்ன சக்தினா பிரிக்க முடியாதது. சிவபெருமானை எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி அப்படின்னு காளிதாசர் சொல்றார். வாகர்த்த விவசம்பிருத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதவ் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். ரகுவம்சத்துல காளிதாசர் முதல் ஸ்லோகமா இதை தான் பண்றார். எப்படி வாக்கையும் வாக்குக்கான அர்த்தத்தையும் வாகர்த்தவ், பேரையும் பேருக்கான வஸ்துவையும் எப்படி பிரிக்க முடியாததோ, வாகர்த்தவ் இவ சம்பிருத்தவ், சம்பிருத்தவ்னா பிரிக்க முடியாமல் இருக்கோ, அது மாதிரி பார்வதி பரமேஸ்வரவ், பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் எப்படி இருக்காங்க? சொல்லும் பொருளும் போல, வாக்கும் அர்த்தத்தையும் போல பிரிக்க முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். அப்போ தர்க்கம், நாம சொன்னா அதுல ரூபம் இருக்கும், ரூபத்துக்குள்ளார நாமம் இருக்கும். அப்போ இதுல எது நடந்தாலும், நாமத்துல நீங்க பண்ணினாலும் ரூபத்துல பண்ணினாலும், அது 2த்துக்குமே பேர் என்ன பேரு? சவிதர்க்க சமாபத்தி. சவிதர்க்கம்னா என்ன சொல்லியிருக்கோம்? விதர்க்கத்தோடு
கூடியது. விதர்க்கம்னா என்ன அர்த்தம்? ஒன்று சப்தம் இருக்கலாம், இல்லைன்னா ரூபம் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துல எது இருந்தாலும் அது சவிதர்க்க சமாபத்தி. புரிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் திரும்ப கேட்டுங்க, புரியும். இதுக்கப்புறம் 43வது சூத்திரம் ஆரம்பிக்கும். ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யேவ ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யேவார்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யேவ ஸ்வரூப சூன்யா இவ ஸ்வரூப சூன்யேவ அர்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யேவ அர்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. ஆயிடுச்சு. ரொம்ப அற்புதமான சூத்திரத்துல இது ஒரு சூத்திரம். என்ன சூத்திரம் அப்படின்னா, ஸ்மிருதி பரிசுத்தௌ, நமக்கு முக்கியமா நடக்க வேண்டியது இதுதான் நடக்கிறது. ஸ்மிருதி பரிசுத்தௌ நடக்கணும். ஸ்மிருதி பரிசுத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா, ஸ்மிருதி அப்படின்னா நினைவு, ஸ்மரணம். நம்ம மனசுல எவ்வளோலாம் இருக்கு? வாசனா இருக்கா? வாசனைக்கு பேர் தான். வாசனையில இருந்தானே நீங்க மெமரி கொண்டு வரீங்க. உங்க மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு சுவாமி? யாருக்காவது தெரியுமா? எத்தனை ஜிபி, எத்தனை டிபி, ஏதாவது தெரியுமா? டிபிலாம் இல்லை, அதெல்லாம் வந்து காணது எங்கேயோ போயாச்சு. இதுக்கெல்லாம் நம்மள்ட்ட இருக்கிறதுலாம் ஒவ்வொரு சிப்பும் சூப்பர் கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி. கூகுளோட மொத்த இதுவும் நம்மளோட ஒரு சித்தத்துக்குள்ளார அடங்கும். அப்போ அந்த அளவு மெமரி பவர் இருக்கு, யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அப்போது இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த சித்தத்துக்குள்ளார அநேக நினைவுகள், நினைவுகள்னு அர்த்தம் ஸ்மிருதி, அநேக கோடிக்கணக்கான ஸ்மிருதிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு. அப்போ அதனால் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன வருது? எல்லாம் வந்துகிட்டு இருக்கா? கண்ணை மூடி உட்கார்ந்த மாத்திரத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் ஃப்ளட்டு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? ஸ்மிருதி ஆயிடுச்சு அது காலையிலேருந்து. அதுக்கப்புறம் மெதுவாக நேற்று பண்ணதெல்லாம் ஞாபகம், அதுக்கப்புறம் முந்தா நேற்று பண்ணதெல்லாம் ஞாபகம், போன வாரம் பண்ணது, போன மாதம் பண்ணது, சின்ன வயசில் பண்ணது, எல்லாம் மெமரிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சித்தம் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? வெறும் நாமரூப விஷயங்களா வந்துக்கிட்டே இருக்கு. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விற்த்தியும் நாமரூபாக்கார விற்த்தியா ஆகிட்டே இருக்கு. உண்மை தானே? நமக்கெல்லாம் அப்படி தானே இருக்கு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்? சவித்தர்க்கத்தை அபியாசம் பண்றோம். சவித்தர்க்கத்தை அபியாசம் பண்ண 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 நாமரூபங்கள் ஒரு நாமம் ஒரு ரூபத்துல வச்சு 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 அபியாசம் பண்ணி சவித்தர்க்கத்தை அடையிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ சவித்தர்க்கத்துல என்ன இருக்கும்? அநேக ரூபம் இருக்காது, அநேக நாமம் இருக்காது. அப்போ அபியாசத்தினால அநேக தாட், அநேக நாமம், அநேக ரூபம் வந்ததை ஒரு ரூபம் ஒரு நாமத்துல மனசை குவிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு நாமம் என்னன்னு சொன்னோம்? ராமரோ கிருஷ்ணரோ. நாமம் ரூபம் என்னது? ராமரோட விக்கிரகம். ஆயிடுச்சா? சரி, உங்களுக்கு தெரியுமா ராமர் தான், இதுதான் ராமர்னு? இந்த விக்கிரகம் ராமர்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? யாராவது எஜுகேட் பண்ணியிருப்பாங்கல்ல உங்களுக்கு சின்ன வயசுல? பண்ணியிருப்பாங்களா இல்லையா? பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம அம்மா கோயிலுக்கு போகும்போதெல்லாம், அம்பலத்துக்கு போகும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போய், யார் இது பாரு ராமர் கும்பிட்டுக்கோ, ராமர் கும்பிடு சேவி அப்படின்னு ராமரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் பதிய வச்சுருப்பாங்க. அப்போது ஏ ஃபார் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தத்தில் எப்படி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆச்சோ, அதே மாதிரி ராமன் 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 அப்படின்னு இவர்தான் ராமர், கோதண்ட ராமர் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளூட்டை வச்சிருந்தா வேணுகோபாலன், கிருஷ்ணன் அப்படி நமக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? அப்போ நாமத்தை பார்த்தா ரூபம், ரூபத்தை பார்த்தா நாமம் வருதா? அப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸ்மிருதியில இருந்து வந்துச்சு. உண்மை தானே? ஸ்மிருதி ஒருத்தருக்கு மிஸ் ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? என்னோட மாமா ஏற்கனவே ஒரு மாமாவை பற்றி பேசியிருக்குன்னா, ஒரு மாமா பாம்பேயில் இருக்க,
நல்ல மாமா, அற்புதமான சொல், ரொம்ப இன்னசென்ட், அப்படியே குழந்த மாதிரி இருப்பார். அவர் ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வயசாயிடுச்சு. திடீர்னு ஏதோ ஒரு அட்டாக் ஏதோ ஆச்சு. என்ன ஆகி போச்சுன்னா ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, மெமரி லாஸ். மெமரி லாஸ் ஆனதுக்கு பிறகு அவருக்கு 2 ஐட்டம் மட்டும்தான் தெரியும். யாருன்னா, ஒன்று ஒய்ஃப் தெரியும், அதுக்கப்புறம் அவங்களோட டாட்டர் தெரியும். இந்த 2 பேர்த்துக்கு அந்நியமாக வேற யாரையுமே தெரியாது. யோசிப்பாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளை பார்ப்பாரு. ஆளை பார்த்தா பேர் ஞாபகத்துக்கு வராது. ஏதாவது பேர் சொன்னீங்கன்னா அவருக்கு ஆள் ஞாபகத்துக்கு வராது. அப்போ என்னாச்சு, நமக்கெல்லாம் ஆளை பார்த்தா பேர் ஞாபகத்துக்கு வருது, பேரை சொன்னால் ஆள் ஞாபகத்துக்கு வருதா? அப்போது நமக்கு மெமரி லாஸ் இல்லை. அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் இது மாதிரி மெமரி லாஸ் ஆச்சோ விவகாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இருக்கிறதுனால தான், நினைவு இருக்கிறதுனால தான் நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது சவிதர்க்கம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அநேக நாமரூபத்தை விட்டுட்டு மாமாவுக்கு 2 நாமரூபம் தெரிஞ்ச மாதிரியே இந்த சவிதர்க்கத்துக்கு போகிறவனுக்கு என்ன தெரியும்? ஒரே நாமம் ஒரே ரூபம் தான் தெரியும், உலகமே தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தேன் தெரியுங்களா? இந்த ஆனந்தமய்யா அம்மாவோட ஒரு வீடியோ முன்னாடி அனுப்பியிருக்கேன், ரொம்ப ஞாபகம். கேனோ உபனிஷத்து படிக்கும் போது. ஆமாம், முடிஞ்சால் திரும்பவும் நான் அனுப்புகிறேன். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனந்தமய்யா அம்மாவோட பஜன்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா இருக்கும். ஒரே நாமா என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 6 மணிக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்போ இல்லை முன்னாடி இருந்தாங்க, 1930, 40, 50, 60 அந்த ரேஞ்சில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹே பகவான், ரொம்ப பிடிச்ச ஒரு பஜன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு நாமம், ஹே பகவான் ஹே பகவான் ஹே பகவான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுலேயே ரிதம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மெதுவாக பாவத்தை கலந்து 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 ஒரே பாவம் போயிட்டே இருக்கும். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ மெதுவாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாமத்தை தவிர்த்து, ஹே பகவானை தவிர்த்து வேறு எதுவுமே மனசில் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமத்தை வச்சுக்கிட்டே போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் போகிறது ரொம்ப கஷ்டம். ரூப தியானம் ரொம்ப விசுவலைஸ் பண்ணுற சாமர்த்தியம் ரொம்ப வேணும். அதனால நாமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்காது. அப்போ நாமத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாமத்தில் வச்சு போகிறது. அப்போ மற்ற நாமம் என்னாச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் போக 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 இந்த லோக்கத்தில் இருக்கிற மற்ற தாட்டெல்லாம் போயிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஒரே நாமத்தில் வர ஆரம்பிச்சு. அப்படி வர 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 ஸ்மிருதி என்னாச்சு, மற்றதெல்லாம் போய் ஒரு நாமத்தில் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், சப்தானுவித்த சவிதர்க்கம். இதே இப்போ கிருஷ்ணர் ராமர்னு பார்த்து பழகிருக்கும். அதுவும் ஸ்மிருதி தானே. கிருஷ்ணரை பார்த்தா கிருஷ்ணர்ன்ற நாமம் வருது, கிருஷ்ணர் ரூபத்தை பார்த்தா நாமம் வருது, கிருஷ்ணரோட நாமத்தை சொன்னோம் அப்படின்னா ரூபம் நினைவுக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிர்விதர்க்கத்துக்கு போகணும். அப்படின்னா நிர்விதர்க்கம் அப்படின்னு பேர். நிர்விதர்க்கம்னா என்ன அர்த்தம், நிர்கதா விதர்க்கம் எஸ்ய. எந்த சமாதியில் அந்த நாமமும் ரூபமும் விலகி போச்சோ, நாமரூபம் இது ஸ்மிருதி. அந்த கிருஷ்ணர்ன்ற ரூபமும் கிருஷ்ணர்ன்ற நாமமும் எப்போ ஸ்மிருதியில் இருந்து அதுவும் டிசால்வ் ஆயிடுச்சோ, அப்போ நீங்க விக்கிரகத்தை பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க, கிருஷ்ணர்ன்றது போயிடுச்சு, கிருஷ்ணன்ற நாமமும் போயிடுச்சு. இப்போ அந்த விக்கிரகத்தை எப்படி பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் பிளாங்க் இல்லை, விக்கிரகம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குல்ல, என்ன பார்ப்பீங்க, பஞ்சலோகம். அது பஞ்சலோகம் தானே, விக்கிரகம் பஞ்சலோகம் தானே. அப்போ குணத்தில் யதார்த்தத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணது எப்படி பண்ணிருக்கு, பஞ்சலோக விக்கிரக இல்லை என்ன மெமரியில் பண்ணுனீங்க,
அந்த அந்த மெமரி கிருஷ்ணர் ராமர் அப்படி மெமரி தானே அது. அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உகாண்டால இருந்து ஒருத்தரை கூட்டு வரீங்க. உகாண்டால இருந்து கூட்டிட்டு வந்து கிருஷ்ண விக்கிரகத்தை காட்டி இது என்னப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? மெட்டல் தானே சொல்லுவான். ஏன் ஏன் அவன்கிட்ட அந்த அந்த ஸ்மிருதி உண்டாகலை, அவனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்போ நம்ம என்ன பண்றோம், யாரை பார்த்தாலும் நமக்கு வந்து என்ன ஸ்மிருதியில் இருக்கோ அதுதான் டக்குன்னு இமீடியட்டா தாட்டா வருது. அப்போ நம்ம என்ன பண்றோம், பஞ்சலோக விக்கிரகம் கல் இல்லைன்னா பானலிங்கம், என்னது ஒரு கல் தானே பானலிங்கம். கல்லை வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இது கல் இல்லப்பா, இது சிவலிங்கம், இது சிவலிங்கம், இது சிவன் அப்படின்னு சொல்லி 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 ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுது, கல்லை பார்த்தாவே சிவலிங்கமா தெரியும். காலையில் வரும்போது ஒரு மலையை பார்த்தேன், அந்த மலையை பார்த்தா சிவலிங்கமா தெரியும். அது எங்கேயோ இருக்கிற மலை. நான் இப்போ வரும்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன், நல்ல காடு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி இருக்கும். ஏன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு சிவலிங்கம் அப்படின்னா, நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு, எனக்கு ரிஜிஸ்டர் சின்ன வயசுலேருந்தே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்படி இருந்தால் சிவலிங்கம். அப்போ மலையை பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவலிங்கம் ஞாபகம் வருது. உகாண்டாலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்தா அவன் என்ன சொல்லுவான், சிவலிங்கத்தை காட்டினாவே அவன் என்ன சொல்லுவான், கல்லுன்னுவான். அதே மாதிரி சால கிராமத்தை காட்டினா என்ன சொல்லுவான், கல்லுன்னு தான் சொல்லுவான். அப்போ கல்லுக்கு மேலே தான் நம்ம வீட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம ரூபத்தை, இந்த ரூபத்துக்கு இந்த பேரு அப்படின்னு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். உண்மையா இல்லையா? அப்போ ஸ்மிருதி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவா அந்த நாமம் ரூபம் அந்த ஸ்மிருதி இவனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அவன் எதை பார்ப்பான், கல்லை பார்ப்பான். கல்லை பார்ப்பானா? அப்போ இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவன் என்ன பார்ப்பான், கிருஷ்ணன் போயிடும், கிருஷ்ணன்ற ராமம் போயிடும், கிருஷ்ணன்ற ரூபமும் போயிடும். அவன் எதை பார்ப்பானா, பஞ்சலோகத்தை பார்ப்பான் முதல். ரெண்டாவது வந்து பார்ப்பான், அது பஞ்சலோகம் என்ன தத்துவம், பிருத்திவி தத்துவம். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு போவான், அது வாஸ்தவத்தில் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்தூலம் இல்லை. ஸ்தூலம்ன்றது பரமாணுக்கள், அந்த பிருத்திவி பரமாணுக்கள் எல்லாம் கூடி இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கான சூக்ஷ்ம பரமாணுக்கள், பிருத்திவி பரமாணுக்கள், கோடிக்கணக்கான பிருத்திவி பரமாணுக்கள் ஒன்று கூடி என்னவா இருக்கு, விக்கிரகமா தெரியுது. அப்போ இவன் என்ன பண்ணுவான், முதல்ல பஞ்சலோகத்தை பார்ப்பான், அடுத்து பிருத்திவின்னு பார்ப்பான், அதுக்கடுத்து அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரைகள், சூக்ஷ்ம பூத்தங்கள் அவனுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ விக்கிரகத்தை என்ன பார்ப்பான் அவன் அப்படின்னா, அந்த பிருத்திவி தன்மாத்திரைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம், கந்த தன்மாத்திரை அப்படின்னு பேர். அப்போ அவனுக்கு என்ன தெரியும்னா சூக்ஷ்ம பூத்தத்தை பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ யதார்த்தம் எது சுவாமி அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லா யதார்த்தமா வஸ்துக்களா பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா சூக்ஷ்ம பூத்தங்கள். அப்ப பிருத்திவி தன்மாத்திரைய அவன் பார்ப்பான். அப்ப பிருத்திவி தன்மாத்திரையை பார்க்கும்போது கிருஷ்ணரும் காணா, அந்த இடத்துல கிருஷ்ணன்ற நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை அப்படின்னு ஆகிவிடும். அப்ப மைசூர் பாக்கை பார்த்தானா என்னவா பார்ப்பான், ஒரு மைசூர் பாக் நம்ம எடுத்து வாயில வச்சுருவோம். இன்னைக்கு காலையில் கூட திருட்டுத்தனமா சாப்பிடுவேன். ஒரு மைசூர் பாக் மட்டும் யாரும் சாப்பிடாம அப்படியே இருந்துச்சு. நானும் கொடுத்து பார்த்தேன், ஜி சாப்பிடுங்க, காலி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்குது அப்படின்னு. நானும் 2 நாள், எப்போ ஆரம்பிச்சது, குரு பூர்ணிமா வந்துட்டு போனேன். அந்த மைசூர் பாக் அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்து உள்ள ஒன்று போட்டேன், ஒரு சின்ன பீஸ் போட்டேன். அதான் தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கு. அப்போ நான் என்ன பார்த்தேன், மைசூர் பாகை பார்த்தேன். மைசூர் பாக்கு பேர் முன்னாடி தெரியுமா, அப்போ நான் சின்ன வயசில் எனக்கு பேரே தெரியாது. பேர் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது கொடுங்க இது கொடுங்க. பால்கோவான்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால்கோவா என்னது, மைசூர் பாக் என்னதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ரிஜிஸ்டர் ஆகிட்டதுக்கு பிறகு
மைசூர் பாக்கு பார்த்தோம், மைசூர் பாக்கு. அதுக்கப்புறம் மைசூர் பாக்குன்னு யாராவது சொன்னால் உடனே அந்த அந்த ஐட்டம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி ஜிகு ஜிகுன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா பதிவாயிருக்கு. அதே ஏமா சவித்தர்க்கத்தில் இருக்கிறவன் நெருவித்தர்க்கத்துக்கு போகிறான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான், முதல்ல மைசூர் பாகுன்ற பேர் போயிடும். அதுக்கப்புறம் மைசூர் பாகுன்ற ரூபம் போயிடும். அந்த ரூபத்துக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது, கடலைப்பருப்பு மாவு, கடலை மாவு பேசன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தனியாக தெரியும், சர்க்கரை தனியாக தெரியும், அதுக்கப்புறம் நெய் தனியாக தெரியும். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐட்டம், பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவம் தெரிய ஆரம்பிச்சிடும். பிருத்திவி தத்துவம் எப்படிப்பட்டது, ஸ்தூல பிருத்திவி தத்துவம் கோடிக்கணக்கான சூக்ஷ்ம தன்மாத்திரை பிருத்திவி பூத்தங்கள் ஒன்றா இணைஞ்சு ஸ்தூல பூத்தமாக இருக்கு. அப்போது மைசூர் பாகை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், சூக்ஷ்ம தன்மாத்திரைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இது மைசூர் பாகு அப்படி நாமமும் ரூபமும் அவன்கிட்ட அவனோட சித்தத்தில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா யதார்த்தத்தை பார்க்குற சாமர்த்தியம் அவனுக்கு வந்துவிடும். எதை பார்த்தாலும் அப்போ ஒவ்வொரு ஆளையும் பார்ப்பான், நம்மளெல்லாம் பார்ப்பான்னு வச்சுங்களேன். இந்த யோகி நம்மளை பார்ப்பான், பார்த்தானா என்ன சொல்லுவான், நம்மளை எல்லாத்தையும் பஞ்சபூத்தம்னு பார்ப்பான். முதல் ஸ்டெப்பு. நம்மளுடைய நாமரூபம் அவனுக்கு தெரியவே தெரியாது. நாமரூபம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். இவர் பட்டினத்தார் வந்து பட்டினத்தார் தானே, வள்ளலார். வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த உட்காந்துட்டு ஏதோ இருக்கார், வள்ளலார் தான் போகிற வரது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாய் போகுது, பேய் போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரான். கந்தக்கோட்டம்னு சென்னையில் உட்காந்துருக்கும் போது ரோட்டில் உட்காந்துருப்பாரான். உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க போகிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம், பாரு நாய் போகுது, குரங்கு போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாரான். யாராவது ஒருத்தர் போகும்போது மனுஷன் போகிறான் அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட கண்ணுக்கு எது விசிபிள் ஆச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாமரூபம் விசிபிள் ஆகலை, அவங்களுடைய மனசு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு அந்த கரணத்தை பார்க்குற சாமர்த்தியம் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. உங்கள் மனசு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ யாரையும் நான் வந்து பாடியாகவே பார்க்க மாட்டேன். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெருவி தர்க்கத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் குணத்தை பார்க்கறது, மனசை பார்க்கறது. அப்போ எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க பாரு. அப்போ யதார்த்த தரிசனத்தை பண்ணுறது. அப்போ யதார்த்தத்தை பார்க்கறதுக்கு எது தப்பாக இருக்குது அப்படின்னா, நான் அதான் தான் சொல்லுவேன், எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையும் அபிப்பிராயம் எந்த இதுலேயும் வைக்காதீங்க. நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேகு போட்டுக்கிட்டே இருக்குது. எதை பார்த்தாலும் ஒரு டேகு போடுறேன், எதுக்கு அவசியம்? நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்க காலத்தில் என்னோட ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி வச்சுருக்கேன். டேகு போட்டுக்கிட்டே இருக்கிறது, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். தேவையில்லாமல் எதுக்கு அபிப்பிராயத்தை போட்டு 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 நம்ம பண்ண அபிப்பிராயத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. என்ன கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறோமோ அதுதான் கண்ணுக்கு தெரியும். யதார்த்தம் தெரியுமா அப்படின்னா யதார்த்தம் தெரியறதே இல்லை. உங்களையா பார்க்கறது இல்லை, யாரோ சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சொன்னதோட கமெண்ட் வந்து உள்ளே வந்துடுச்சு. அந்த கமெண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே அந்த விஷயத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த ஆளை ஒரிஜினலாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். இதான் இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எண்ணெய் வாங்கணுமா, நல்லெண்ணெய் வாங்கணுமா, மந்திரா நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் பதிய வச்சிருது எல்லாம். ஏன் இந்த இத்தனை அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் தெரியுங்களா போடுறான்? ஆவர்த்தி பண்ணுறான். எங்கே திறந்தாலும் ஆவர்த்தி 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 திரும்ப 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 என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக உங்களோட சித்தத்தில் எப்போ நீங்கள் போய் நல்லெண்ணெய் அப்படின்னு வாங்க போனீங்கன்னா கடைக்காரன்ட்டு என்ன கேட்பீங்க, இதய நல்லெண்ணெய் எடுங்க, வேற நல்லெண்ணெய் வேணும் கேட்போமா? ரின் பவுடர் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம், ஏரியல் பவுடர் எடுங்க. ஏன்னா பதிச்சு வச்சுட்டான் வருஷக்கணக்காக. சின்ன வயசுலேருந்து அதை பதிவாகி அதே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். என்ன பண்ணுறோம், இதயம் நல்லெண்ணெய் கொடுங்க.
அப்படின்னு கேட்குறோமா? இதான் ஸ்மிருதி. அப்போ யதார்த்தத்தை பார்க்குறோமா இல்லை பொய்யை பார்க்குறோமா? நம்ம ரிஜிஸ்டரான ஸ்மிருதியை பார்க்குறோம். நம்ம ரிஜிஸ்டரான ஸ்மிருதியில தான் இது எல்லாம் இருக்கு. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா முதல்ல யதார்த்தத்தை பார்க்கணும். அப்படின்னா என்ன பார்க்கணும்? ஸ்மிருதி பார்த்தீங்கன்னா பரிசுத்தி ஆகணும். புரியுதா? அப்போ அதனால ஸ்மிருதி பரிசுத்தவ். ஒருவேளை ஒரு சாதகன் சவிதர்க்கத்தை தாண்டி போறான்னு வச்சுங்க, கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து 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 நாமத்தை விட்டுட்டு ரூபத்தை விட்டுட்டு அதுக்கும் தாண்டி போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த தன்மாத்திரை விசிபிள் ஆகும். அந்த நிலையில சொரூப சூன்ய இவ. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படின்றதே தெரியாதது மாதிரி தியானிப்பவன் இருக்கான்ல மெடிடேட்டர், அந்த மெடிடேட்டர் என்ன ஆவான்? அந்த தன்மாத்திரையோட சூக்ஷ்ம தன்மாத்திரையோட மெடிடேட்டர் அவனுடைய சொரூபம் அந்த தன்மாத்திரையோட மெரிஜாயி நான் அப்படின்றது இல்லாதது மாதிரி இல்லை, இருக்க. அது எப்படியாச்சு? ஸ்பட்டிகமணி இருக்கா இல்லையா? ஸ்பட்டிகமணி இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி நல்ல ஏதாவது வச்சிங்கன்னா, ரெட் கலரில் செம்பருத்தி பூ வச்சிங்கன்னா ஸ்பட்டிகமணி இல்லாத மாதிரி என்னவாயிடுச்சு? ரெட் கலர் ஸ்பட்டிகமணியாக ஆகிப்போச்சு. அது மாதிரி மெடிடேட்டர் என்ன பண்ணுவான்? தான் மெடிடேட்டர்ன்றத மறந்து போய் அந்த சூக்ஷ்ம பூத்தமா தெரிகிறது. அப்படி தெரிஞ்சதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சொரூப சூன்யா இவ. இவ போட்டிருக்கு, இவனை போல. மெடிடேட்டர் அப்படியே தான் இருப்பான். ஸ்பட்டிகலிங்கம் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கு. ஆனா எது மாதிரி தெரியுது? சிவப்பு கலர் மாதிரி ஸ்பட்டிகலிங்கம் தெரியுது. அதே மாதிரி இந்த சித்தம் எப்படி ஆயிடுச்சு? அந்த சூக்ஷ்ம பூத்தம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா இவ அர்த்தமாத்திர நிர்வாசம். அர்த்தம் இது அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரை. அந்த சூக்ஷ்ம தன்மாத்திரை மாத்திரம் நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? நிர்விதர்க்க சமாபத்தி. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்? நிர்விதர்க்கம்னா சப்தம் இருக்காது, ரூபமும் இருக்காது, அதோட வாஸ்தவமான சூக்ஷ்ம பூத்தம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், யா சப்த சங்கேத. சப்த சங்கேதம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு, கிருஷ்ணன், ராமன், கோவிந்தன், இதெல்லாத்துக்கும் ஒரு விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்னு பேர். இப்போ நான் சொல்கிறேன், சப்தம் எதுக்கு? ஜி கொஞ்சம் ஜலம் கொண்டு வாங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, கொஞ்சம் வாட்டர் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சப்தத்தை சொல்கிறேன்னு வச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம் புரியுது சார். அப்போ அதே பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது பாஷையில் சொன்னேன்னா, ஏதாவது ஃப்ரெஞ்சில் ஏதாவது சொன்னேன்னா தெரியாது இல்லை நமக்கு. அப்போது ஆனால் அவன் அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணுவானா? அப்போது அந்த சப்தம் வாஸ்தவத்தில் அந்த வஸ்துவை இண்டிகேட் பண்ணுறது மட்டும்தான். இந்த உலகத்தில் எல்லா சப்தங்களும் வஸ்துவை இண்டிகேட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுங்க. பரமஹம்சானந்தான்ற பேரு, பரமஹம்சானந்தான்ற என்னோட தேகத்தை இண்டிகேட் பண்ணுது. புரியுதா? அதுதான் இங்கே ஆச்சரிய சொல்கிறேன். சப்த சங்கேதம். சப்த சங்கேதம் சப்தத்தினால உணர்த்தப்படக்கூடியது எது? ஆப்பிள்ன்ற சப்தம் ஆப்பிள்ன்ற வஸ்துவை இண்டிகேட் பண்ணுது. ஆப்பிள்ன்ற சப்தம் டேபிளை இண்டிகேட் பண்ணல, டேபிள்ன்ற சப்தம் ஆப்பிளை இண்டிகேட் பண்ணல. புரியுதா? பரமஹம்சானந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, ராவணன் இல்லை. பரமஹம்சானந்தா ராமச்சந்திரன் சார் இல்லை. பரமஹம்சானந்தா சிமி சேச்சி இல்லை. பரமஹம்சானந்தா சுபாஷினி இல்லை. தெரியுதா? சுபாஷினி பரமஹம்சானந்தா இல்லை, பரமஹம்சானந்தா சுபாஷினி இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்தமும் தனித்தனியா
அந்த வஸ்துவை தான் இண்டிகேட் பண்ணும். கிருஷ்ணன் ராமன் இல்லை, ராமன் கிருஷ்ணன் இல்லை. புரியுதுல உங்களுக்கு? அதுக்கு என்ன பேர் அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தத்தினால் உணர்த்தக்கூடிய வஸ்து. அந்த வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு தெரியும் இந்த வஸ்துக்கு இந்த பேருன்னு? இந்த வஸ்துக்கு இந்த பேருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்ருத. முதல்ல என்னது? ஸ்ருத. ஸ்ருதனா கேட்டதுன்னு அர்த்தம். சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூல் டீச்சர், அப்பா அம்மா சொல்லித்தரேன். அப்பா அம்மா தானே முதல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. முதல்ல அம்மா அம்மா அம்மா. குழந்தை என்ன பண்ணுது? அம்மா அம்மா அம்மான்னு சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்பா பக்கத்துல வந்தோடனே அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்பா சொல்லு, அப்பா 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 சொல்ல ஆரம்பிக்குது. மாமா 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 சொல்ல ஆரம்பிக்குது. இப்படி தானே வந்துச்சு நம்ம எஜுகேஷன். அப்புறம் மெதுவா வீட்டில் விளையாண்ட சப்தம் போக ஸ்கூல் போனோம், அங்கே சப்தம். அதுக்கப்புறம் வெளியில போக ஆரம்பிச்சோம், வெளியில போகும்போது நிறைய சப்தம். அப்போ மெதுவா 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 வெக்கபலரி நமக்கு டெவலப் ஆகிட்டே போகுது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மற்றவங்க சொல்ல நம்ம கேட்டோம், அதுக்கு பேர் ஸ்ருத. அப்ப இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை உடையது, இந்த சப்தம் இதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் ஸ்ருத. ஒன்று. ரெண்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், டுரியன் 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 அப்படின்னு ஒரு பழத்தை சுற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழமும் இல்லாமல் வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பலாப்பழம் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னது வந்து உங்கள் மெமரிக்கு வருமா? சாமி சொன்னார் அந்த டுரியன் பலாப்பழம் மாதிரி வரும், பேட் ஸ்மெல் வரும், அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஸ்மெல் வருது. உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா? அனுமானம் பண்ணிடுவீங்க, இது டுரியன் பழமாக தான் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணு. இப்போ எனக்கு இருக்கிற ஞானம் இருக்குல்ல, மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஞானம் நல்ல அனுமானம் பண்ணுச்சு. மேக்சிமம் ஸ்ருதியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ருத இருக்குல்ல, ஸ்ருதனா என்னது? நம்ம வெளியிலேருந்து அப்பா அம்மாட்டேருந்து கேட்டு கேட்டு வந்த ஞானம். இப்போ என்னுடைய ஞானம் எது அப்படின்னா என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்டேருந்து கேட்டது. ஆச்சாரிய சுவாமிகிட்டேருந்து இந்த சாஸ்திரத்தை கேட்டு 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 2 2 4 தான் இருக்கணும், 8 8 வந்து 16 தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் கால்குலேட் பண்ணுறது. எதை வச்சுக்கிட்டு? ஸ்ருதியை வச்சுக்கிட்டு அனுமானம். அப்போது பர்ஃபெக்டாக அனுமானம் இருக்கும். என்னுடைய அனுமானம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8 வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப 2 கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 10க்கு 8 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுமானம் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறோமா? நம்ம எல்லாரும் அப்படி தான் பண்ணுறோம். ஒன்று கேட்டதை வச்சுக்கிட்டு ஒன்று அனுமானம் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா அனுமானம் நம்மளா சொந்த அனுமானத்தை பண்ணுறோம். பண்ணதுக்கு பிறகு அடுத்தது ஸ்ருத அனுமான ஞான. ஸ்ருத ஞானம் அனுமான ஞானம், இந்த ரெண்டும் விகல்பத்தில் ஒன்று கேட்ட ஞானமாக இருக்கலாம், இன்னொன்று அனுமானிச்ச ஞானமாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி பரிசுத்தம். இது என்ன ஆயிருக்கு? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதை வச்சுக்கிட்டு ஒன்று ரிஜிஸ்டர் ஆகுது, கேட்டது பார்த்தது எல்லாத்தையும். இன்னொன்று வந்து அனுமானம் பண்ணது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுது. இது எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? கேட்ட ஞானமும் படித்த ஞானமும் புத்தியில் போய் ஸ்மிருதியாக ரிஜிஸ்டர் ஆச்சு. அதே மாதிரி நான் எதையெல்லாம் அனுமானம் பண்ணனோ அதுவும் அந்த ஞானமும் உள்ளுக்குள்ளார ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த சித்தம்ன்ற சிப்பில் என்ன ஆயிடுச்சு? ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. மெமரி 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 அதிகமான மெமரி ஆயிடுச்சு. இது எல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த எது சித்தத்தில் இருக்கிற மெமரியை லாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு 3 விதமான சாதனைகளை எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தம் சஞ்சலம் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும். சமத்துவம் யோக உச்சியதே கீதாவில் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சித்தம் சஞ்சலம் நீங்கிச்சுன்னா மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வேண்டாம். அப்புறம் புத்திக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். புத்தி என்னது? மெமரி பவர் இருக்கா? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதில் சங்கல்பம் சங்கல்பம் சங்கல்பம்னு வச்சுருக்கோம். அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஏக்க தத்துவ அபியாசம் இருக்கா? இப்போ ஓங்காரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஓம் 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 ஓம்
ராம் 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 ராம். இந்த ராம் 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 ராம்னு ஒரே தத்துவத்தை திரும்ப 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 ஜபிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புத்தின்ற பாத்திரத்துல இருந்த அந்த ஸ்மிருதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் மெதுவா 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 இந்த ராம் 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 போய் 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 அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். அப்ப ஏக்க தத்துவ அபியாசம் தான் நம்ம என்ன பண்றோம், ஒன்னு சப்தானுவித்தமா பண்றோம், இல்லைன்னா ரூபத்தை எடுத்துக்கிட்டு அபியாசம் பண்றோம். ஆவர்த்தி, சப்த ஆவர்த்தி இல்லைன்னா ரூப ஆவர்த்தி. இந்த ரெண்டுத்துல பண்ண 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 அந்த மெமரி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 லாஸ் ஆகி போயிடும். எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் விவகாரம் பண்ண முடியாது. ரொம்ப கிளியராக சொல்கிறேன், ரொம்ப மோசமாக போச்சுங்க எனக்கு. இப்போ தொடர்ந்து பாடம் எடுக்கிறேன்னா ஆயிடுச்சு, 25 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நல்ல நியமத்தோட பாடம் எடுத்து 16 வருஷம் ஆகுது பாடம் எடுக்க ஆரம்பிச்சு. இப்போது பேர் ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேன். நீங்கள் கீதாவில் ஏதாவது சொன்னீங்கன்னா, ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா டக்குன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்து வேணாலும் நான் கொட்டேஷன் கொடுப்பேன், எல்லாத்தையும் சொல்ல முடியுது. அதுவும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேகம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைப்பீங்க சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப பண்ணுவார் போல இருக்குது அப்படின்னு. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ தெரியல ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்னா 9:15 இல்லை 9:05, 9:05 9:10 வரைக்கும் தான் நான் இந்த பாடத்தை பார்த்துருக்கேன். சுவாமி இது சம்பந்தமாக எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுக்க முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே போவேன். எப்படி சுவாமி அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் மெமரியில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலே இல்லாமல் போச்சு. நான் பேர் வச்சேன், என்னோட சிஸ்டரோட குழந்தைங்களுக்கு 5 குழந்தைங்களுக்கு நான் தான் பேர் வச்சேன். இப்போது ஒரு பேர் கூட லிட்டரலாக உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பேர் கூட ஞாபகத்தில். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது பேர் ஞாபகத்தில் நான் வச்ச பேர். என் கூட நிறைய பேர் வந்து அவங்க பேரெல்லாம் போச்சு, பேர் போச்சு, ரூபம் போச்சு. இப்போ கூட ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமஸ்காரம் பண்ண யார் இவர், என்னை பார்த்து எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு, அதான் எனக்குள்ளே தோணும். நான் யாரோ வந்தாங்கன்னா தெரியும் ஜி நமஸ்காரம் ஜி அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளார யாரா இவர், எங்கே பார்த்தோம், எப்போ என்ன பார்த்தோம், யார் இவர் தெரியவே தெரியாது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாதபிரமமோ இல்லை விஜயானந்தான்னு ஒருத்தர் இருக்கார் என்னோட சிஷ்யர். ஐயோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்தவங்க பேர் இது சாமி, அவர் எப்போ பார்த்துருப்பாரு. ஆனால் அவர்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரி லாஸ் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா சாஸ்திரம் மட்டுமே அபியாசம் அதிகமாகிட்டே இருக்கிறது. அப்போ ஏக்க தத்துவ அபியாசம் தொடர்ந்து ஒரு நாமத்தையோ, தொடர்ந்து ஒரு சாஸ்திரத்தையோ, தொடர்ந்து ஒரு ரூபத்தையோ திரும்ப 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 ஆவர்த்தி அதிகமாக பண்ண 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 மற்றதெல்லாம் டிசப்பியர் ஆகும். அப்படி ஆகும்போது அதுக்கு பேரு ஸ்மிருதி பரிசுத்தௌ அப்படின்னு பேர். அப்போ இது சவித்தர்க்கத்தில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஓங்காரத்தை மட்டும் பண்ணி 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 வெறும் சாஸ்திர சப்தங்கள் எல்லாம் போய் வெறும் ஓங்காரத்தை மட்டும் நிற்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓங்கார சப்தமும் என்னாகும், சப்தம் விட்டு போச்சு அப்படின்னா சப்த தன்மாத்திரைன்னு ஒன்று இருக்கா. சப்தத்துக்கு ஒரு தன்மாத்திரை சூக்ஷ்ம பூதம் இருக்கு. என்ன அப்படின்னா ஆகாச தன்மாத்திரைன்னு பேர். சப்தத்துக்கு என்ன பேரு, ஆகாசம். சப்தம் எங்க இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. அப்போ ஓங்காரத்தை பண்ணி 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 மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம்ல ஓங்காரமும் நின்று போய் அகார உக்காரம் அகாரத்தோட அந்த ஓம் நின்று போய் சப்த தன்மாத்திரைக்கு போயிடும். அதுதான் ஸ்மிருதி பரிசுத்தௌ அப்படின்னு பேர். அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மறந்து போயிட்டு வெறுமனே என்னாச்சு, கிராஹ்ய ஸ்வரூப உபரக்தா பிரஜா. கிராஹியம்னு என்ன அர்த்தம், எந்த ஆப்ஜெக்டை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கிராஹ்யம். அதோட சொரூபம், அதோட சொரூபம் என்னது, கிருஷ்ண விக்கிரகத்தோட சொரூபம் என்னது, பஞ்சபூதம். பஞ்சபூதத்தில் பிருத்திவி, பிருத்திவியோட தன்மாத்திரை தான் அதோட சொரூபம். சூக்ஷ்ம பூதம் தான் அதோட சொரூபம். அதே மாதிரி ஓங்காரத்தை எடுத்துட்டு சப்தத்தை எடுத்துட்டு போனோம்னா அதோட சொரூபம் என்னது அப்படின்னா
சூக்ஷ்ம தன்மாத்திரை. எது? ஆகாச தன்மாத்திரை. ஆயிடுச்சா? அப்போ அந்த கிராகிய சொரூப உபரக்தா, கிராகியத்துல நிக்கல, விஷயத்துல இல்ல, விஷயத்தோட சொரூபத்துக்கு போறோம். அந்த விஷயத்தோட சொரூபமா இருக்கிற சூக்ஷ்ம பூத்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுற தன்மாத்திரைகளோட இந்த சித்தம் என்ன பண்ணுது? உபரக்தமாகுது. உபரக்தம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுபட்டு கலந்து போயிடுது. அப்படி கலந்து போச்சு அப்படின்னா அந்த பிரஜா ஸ்வம் இவ, தானும் அந்த சொரூபமும் வேறு வேறு இல்லாம நானே அந்த தன்மாத்திரையா என்னாச்சு? பிரஜா ரூப கிரகணாத்மகம் தியக்துவா, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் பார்ப்பவன் அப்படின்றது போய், அதுக்கப்புறம் நான் இந்த பார்க்கறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுல்ல, அந்த கிரகணாத்மகம், கிரகணம்னா எது? இந்திரியங்கள், மனசு, இதுவும் விட்டு போய் இந்த சித்தம் என்னாச்சு அப்படின்னா பதார்த்த மாத்திர சுரூபா. பதார்த்தம்னா என்னது? அந்த விக்கிரகத்தோட சூக்ஷ்ம தன்மாத்திரை, அது மட்டுமா ஆயிடுச்சு அப்படின்னா கிராகிய சொரூப ஆப்பன்னா இவ. வாஸ்தவத்துல சொரூபத்தை, கிராகிய சொரூபத்தை அடைந்தது போல அடையல. ஸ்பட்டிகலிங்கம் செம்பருத்தி பூ பக்கத்துல வச்சோன அந்த சிவப்பு கலர் ஆன மாதிரி எப்படி தெரியுதோ அதே மாதிரி என்னுடைய சித்தம் என்ன பண்ணுச்சு? மெதுவா மெதுவா கண்ணை விட்டுருச்சு, பார்த்த கண்ணை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தையும் விட்டுருச்சு. விட்டுட்டு அதோட சூக்ஷ்ம தன்மாத்திரைய அடைஞ்ச மாதிரி பவதி ஆகிறது. அப்போ கிருஷ்ணர் போயிட்டாரு, கிருஷ்ணர்ன்ற நாமம் போச்சு, ரூபம் போச்சு, அதை பார்த்த கண்ணு போச்சு, அதை பார்த்த மனசு இருக்குல்ல, இந்த மனசு அந்த தன்மாத்திரையா என்ன ஆயிடுச்சு, ஆன மாதிரி தெரியுது. அதுக்கு பேரு சா நிர்விதர்க்கா சமாபத்தி. அதுக்கு பேர் தான் நிர்விதர்க்க சமாபத்தி அப்படின்னு பேர் சொல்றோம். ததாச்ச வியாக்கியாதா, அது போலவே வியாக்கியானமும் செய்யப்பட்டது அப்படின்னு ஆச்சாரியார் பாஷித்த பண்ணார். இதுக்கு மேல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கு, இதோட புரிஞ்சுங்க. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான சூத்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே லோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானிகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, சர்வமும் பிரம்மமா தெரியுமா சாமி? சர்வம் பிரம்மமயம் சதாசிவ பிரம்மேந்திரர் பாடிட்டு போயிட்டார்ல, நமக்கு எல்லாம் பிரம்மமா தெரியுதா? எல்லாமே நான் பார்க்குற இடத்துலலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் காளியாக தெரியுதா, மகாகாளி. ஐயோ என்னப்பா இது, மகாகாளி எப்படிப்பா எல்லா இடத்துலையும் தெரியும், பார்க்குறதெல்லாம் மகாகாளியாக தெரியுதுன்ற. ஐயோ என்ன அபத்தமாக இருக்குது, பார்க்குறதுலாம் எப்படி மகாகாளியாக தெரியும்? யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எதை ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ என்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு அது மட்டும் நிற்கும். இதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்மிருதி இருக்குது பார்த்தீங்களா, நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம், இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்ற எல்லாம் நம்முடைய மெமரி, பேதங்கள் எல்லாம் நம்முடைய மெமரி. அப்போ அந்த பேதங்கள் எல்லாம் போனாதான் நம்ம சர்வத்தையும் பேஸா இருக்கிறத பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம நாமரூபத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பேஸா இருக்கிற தத்துவத்துக்கு யதார்த்தத்துக்கு போக முடியாது. அப்ப யதார்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்தூலம் பஞ்சபூத்தங்கள், ஸ்தூலத்துக்கு ஆதாரம் சூக்ஷ்ம பஞ்சபூத்தங்கள். அந்த சூக்ஷ்ம பஞ்சபூத்தத்தை எதனால பார்த்தீங்க? இந்த கண்ணால பார்த்தேன். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யாருனால பார்த்தீங்க? மனசுனால பார்த்தோம். மனசு தான் சொல்லுது எனக்கு கண்ணு நல்லா தெரியுது கண்ணு நல்லா தெரியலன்னு. அப்போ இந்திரியத்தை காட்டிலும் மனசு பெருசு. மனசை யாரு பார்த்தா? புத்தி பார்க்குது. என் புத்தி சஞ்சலமா இருக்கு அப்படின்னு. அப்ப புத்தியை பார்க்கறது. புத்தி வந்து யார் பார்த்தா அப்படின்னா நான் பார்த்தேன். புத்தி யார் பார்த்தா? நான் பார்க்கறேன். அப்ப புத்தியை காட்டிலும் நான் பெரியார். அப்ப நானை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் போகணும். அப்ப ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கீழே இருக்கிறது ஸ்மிருதி எரேஸ் ஆகிட்டே போச்சுன்னா மேலே மேலே அதுக்கும் சூக்ஷ்மம்னு போயிட்டே இருக்க முடியும். அப்போ கடைசியில் எல்லாம் போயிடும். என்ன இருக்கும் மிச்சம்? எல்லாமே ஸ்மிருதி. இது மனசு, இது புத்தி, இது இந்திரியம், எல்லாமே என்னது? ஸ்மிருதி.
அப்போ இந்த ஸ்மிருதி எல்லாம் ஒவ்வொன்றா நெகேட் ஆகி போய் கடைசியில சத்து சித்த ஆனந்தம் மட்டும். சத்து சித்த ஆனந்தம் இருக்குமா இருக்காதா? அந்த சப்தம் இல்ல சப்தம் இருக்குமா இருக்காதா? சப்தமும் இருக்கு. அனுபூதி நிலையில பாத்தீங்கன்னா சப்தமும் இருக்க. சப்தமும் ஒரு ஆரம்ப காலகட்டத்துல தான் வெறும் உணர்வு மாத்திரமா, பார்ப்பவனா வெறும் பார்வையா மட்டும் இருப்பான், பிரகாசமா இருப்பான். இது கூட ரிலேட்டிவ் தான். நம்ம சொல்ற எல்லா சப்தங்களும் ரிலேட்டிவ் சப்தம், எதுவும் இருக்காது. அப்ப தன்னை அடைஞ்ச மாத்திரத்தை தானாய் இருப்பான், தானாய் இருப்பான் அவன்தான். அப்ப இது எல்லா இதையும் எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? சாதகனா இருக்கிறவன் அவசியம் உண்டானா மட்டும்தான் டேக் போடணும், இவர் நல்லவரா கெட்டவரா. அவசியம் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்கும் அபிப்பிராயம் சொல்லவே சொல்லாது. கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இவர் கெட்டவர், இவர் நல்லவர், ஏகப்பட்ட அபிப்பிராயம். இதெல்லாம் மெமரியில போய் தப்பிட்டு நீங்க பார்க்கறதெல்லாம் அது மையமா பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு அபிப்பிராயம் இல்லாம இருக்குமோ அந்த அளவுக்கு மனசு என்ன இருக்கும், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் ஆகும். அதனால எல்லா விஷயத்தையும், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் சொல்லவே சொல்லாது. எப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு வஸ்து ஒரு விவகாரத்துக்கு வருதோ அப்போ அபிப்பிராயம் சொல்லுது. இப்போ நீங்க ஒரு 54 பேர் இருக்கீங்க, 55 பேர் இருக்கீங்க. 55 பேரை பற்றி என்கிட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 4 பேரை பற்றி தான் எனக்கு தெரியும். மீதி இருக்கிறவங்களை பற்றி நான் ஏதாவது யோசிப்பேன் நான் சாமி அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு பண்ணுவேன் இல்லையா யோசிக்க. ஏன்னா நம்ம ஒப்பீனியனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒப்பீனியன். அப்போ ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு வஸ்துவோட டீல் பண்ணுறோன்னா அது ரொம்ப சித்து சமாதானத்தை கொடுக்கும், மனசு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸ்ரீதரன் எப்படி இருந்தால் என்ன, குருமூர்த்தி சார் எப்படி இருந்தால் என்ன, வசந்தி அம்மா எப்படி இருந்தா என்ன, பார்வதி அம்மா எப்படி இருந்தா என்ன, ராவணன் எப்படி இருந்தா என்ன, எதுக்கு டேக் போட்டு ஒவ்வொருத்தையா பார்த்துட்டு இருக்கும். பாவக்காய் கசக்குமா இனிக்குமா? பாவக்காய் என்ன பண்ணும்? கசக்கும் தானே, அது யதார்த்தம் தானே. அது கசக்குன்றது அதுக்கு மேலே பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்காதா? இன்னைக்கு நான் பாவக்காய் தான் பண்ண போகிறேன். பாவக்காய் கசக்கும்ன்றது யதார்த்தம், உண்மை தானே. அது நீங்களும் நானும் மாற்றலாமா? மாற்ற முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிட்டர் கார்டு தான், கசப்பாக தான் இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது, இது என்னது சூப்பர் ஜி, ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் சொல்கிறோம்ல. இதுக்கு பேர் என்ன பேருனா ஜீவ சிருஷ்டின்னு பேர். பரமாத்மா எல்லா வஸ்துவையும் படைச்சார், அதில் ப்ராப்ளம் இல்லவே இல்லை. இதுக்கு மேலே நம்மளுடைய ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஆரோப்பம் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இவர் நல்லவர் இவர் கெட்டவர், இது நல்லது இது கெட்டதோ, சூப்பர் ஜி சூப்பர் ரொம்ப சூப்பர் அப்படின்னு ரொம்ப வஸ்துன்றோம். வஸ்துவாக தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஆரோப்பம் பண்ணுறது எல்லாமே ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேர். அப்போ ஜீவ சிருஷ்டியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டி எப்படி இருக்கும்? ஈஸ்வர சிருஷ்டி ஆனந்தம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிளகா காரமாக இருக்கும், பாவக்காய் கசப்பாக இருக்கும், சர்க்கரை இனிப்பாக இருக்கும், இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். தெரியும். அப்போ ஸ்மிருதி பரிசுத்தவ், வேதாந்தத்திலையும் ஸ்மிருதி பரிசுத்தவ் வேணும், யோகத்திலையும் ஸ்மிருதி பரிசுத்தவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 52 பாருங்க, பக்கத்தில் எழுதிக்கிங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பகவத்கீதைன்னு எழுதிட்டிங்கன்னா, யதாத்தே மோக கலிலம் புத்திர் வெதிதரிஷ்யதி, ரொம்ப அற்புதமானது. யதாத்தே மோக கலிலம், மோகம் என்ன தெரியுங்களா? பாவக்கா சூப்பர் மோகம். என் சின்ன பையன் ரொம்ப நல்ல பையன், பெரிய பையன் அவ்வளோ சரியில்லை, மோகம். எல்லாம் மோகம் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. இது எல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தியை விட்டு போய் விடுகிறதோ அப்போ என்ன நடக்கும்? ததா கந்தாசி நிர்வேதம். அப்போ என்ன ஆகும்? ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய, நீ இதுவரைக்கும் கேட்டதிலும் இனி கேட்க போறதிலும் உனக்கு என்ன வந்துடும்? நிர்வேதம் வந்துவிடும். கந்தாசி, நிர்வேதம்னா வைராக்கியத்தை நீ அடைவாய். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன அபிப்பிராயம் சொன்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சலனமே உண்டாகாது. ஜி சூப்பர் ஜி அப்படின்னு சொன்னாலும் சலனம் உண்டாகாது, அது ஒஸ்ட் ஜி அப்படின்னு சொன்னாலும் சலனம் உண்டாகாது. அப்போ என்ன ஆகும்?
அப்படின்னா யதார்த்த தரிசனம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது உண்டாச்சுன்னா அப்போ வந்து உங்கள் சித்தம் என்ன ஆகிடும், ஸ்தித பிரஜனா ஒரு இடத்துல நிலை பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால ரொம்ப ரிலேட்டட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யோகம் ஏதோ வேதாந்தம் ஏதோனா பார்க்காதீங்க, ரெண்டும் சைமல்டேனியஸாக ட்ராவல் பண்ண ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். தெரியுதா ஸ்மிருதி பரிசுத்தம் தெரியுதா? இப்போ ஸ்மிருதி பரிசுத்தம் என்னாச்சு, நான் இந்த விஷயத்துல தீவிர சிந்தனை உள்ள போயிட்டு இருக்கும் போது பூர்ணமதக சொன்னமா சொல்லலையா தெரியாது. ராம் 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 சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா தெரியாது, யார் வந்தா யார் போனா தெரியாது, ரிஜிஸ்டர் ஆகாமல் ஆகிடும். அப்போ ஏக்க தத்துவ அபியாசம் பண்ண 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 எதுவும் ரிஜிஸ்ட்ரி ஆகாது உங்களுக்கு. மெதுவாக உள்ளே இருக்கிறதும் போயிட்டே இருக்கும் மெமரிஸ், அதே மாதிரி வெளியில் இருக்கிறது எதுவும் ரிஜிஸ்ட்ரி ஆகாது. ஏக்க தத்துவ அபியாசத்தை பண்ண 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 ஓங்காரத்தை மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரசன்னமாக ஆகிட்டே இருக்கும். ஆயிடுச்சா? அதான் இப்போ பிரத்யட்சமாக நம்ம பார்க்குற மாதிரி